மேனேஜர் 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 என்னையா நெருப்புல உண்ட பட்டாசு மாதிரி துடிக்கிற? நெருப்புல பட்டாசு வேலை உன் தலைதான் வந்திருக்குது, வெந்து முடிஞ்சாக்குறத. என்னையா சொல்ற? ஏயா மேனேஜர், நாங்கெல்லாம் எதுக்கே பணத்தை கொட்டி படிச்சு வக்கீலா இருக்கிறோம்? கொலை செஞ்ச அப்புறம் தான் எங்க கிட்ட வந்து கேட்கணுமா? முதல்ல எங்க கிட்ட வருது, என்ன வக்கீல் சார் இந்த கொலை எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சா சுலபமா தப்பிச்சுக்கலாம், ஒரு ஐடியா கேட்க கூடாது? ஏயா கொலையை பத்தி ஏன் ஜெயா கேட்கிறேன்? என்ன செத்தவங்க கிட்ட போய் கேட்க முடியும்? செஞ்சவங்க கிட்ட தானே கேட்கணும். பைத்தியமா? மேனேஜர், நீ காஷியரை கொலை செஞ்சியா? அதுக்கு அழகேசன் உனக்கு உதவி செய்தானா? அந்த பழைய வேலையா மேல போட்டியா? அப்புறம் அழகேசனையே கொலை செய்ய முயற்சி பண்ணியா? அழகேசன் மேல திராவகத்தை ஊத்தினியா? இப்ப ஊரை விட்டு ஓடிட்டானா? என்ன கேள்வி? இப்படித்தான் நாளைக்கு உன்னை கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்க. உன் பேர்ல கேஸ் நடக்கும், உனக்கு 10 வருஷம் கிடைக்கும். ஏதோ நான் உனக்காக வக்கீலா வந்து வாதாடினா ஒரு தூக்கு தண்டனை வரைக்கும் கிடைக்கலாம். அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். இப்ப அழகேசன் எங்க இருக்கான் தெரியுமா? எங்க இருக்கிறான்? உன் எதிரி வேலையா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை போலீஸுக்கு போகாம தடுத்து நிறுத்தி வச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். வக்கீல், என்னையா செய்யறது? வழி இருக்கு. ராணி எழுதினதா நீயே காதல் கடிதம் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறியாமே, அதெல்லாம் நாங்க உங்ககிட்ட கொடுத்துடுறோம். நீ எங்கிட்ட அழகேசனை ஒப்படைச்சிருக்குன்னு வேலையா கிட்ட ஒரு நிபந்தனை போட்டேன். சம்மதிச்சானா? சம்மதிச்சுட்டான். சம்மதிக்காம பொண்டாட்டி மானம் போயிடுவேன். பொண்டாட்டியா? அவ செத்துதான் எவ்வளவு நாளாச்சு. பொண்டாட்டி செத்துட்டாளா? என்னையா நீ, உனக்கு ஒண்ணும் தெரியல, அசிண்டா இருக்கிய. அவ சாகலையா? வேலையா கூட சுகமா இருக்கிறான். அதனாலதான் சொல்றேன், அந்த கடிதாசங்களை இப்ப என்கிட்ட கொடுத்துரு. அழகேசனை வந்து சேருவான், நீயும் போயிச்சுக்கலாம். கடிதாசிகளை எல்லாம் நம்ம புது பங்களாவில் வச்சிருக்கேன். சாயந்தரம் 5 மணிக்கு வந்து வாங்கி. எது மலையடி வாரத்தில் இருக்க அந்த பங்களா தானே? அழகேசனோட வரணும், வேலையாவும் வரணும். எதுக்கு அத்தனை பேரு? அவ்வளவு கடிதாசிகளை வச்சிருக்க. ஆல்ரைட், நான் பயன்படுறேன். முதலாளி முட்டாள், ராணி இன்னும் உயிரோட இருக்கிற. வேலையா வீட்டுல இருக்கிற ராணியை கடத்திக்கிட்டு நம்ம புது பங்களாவுக்கு வந்துரு. கடிதாசியை வாங்கறதுக்காக வேலையாவும் அழகேசன் அங்க வருவாங்க. எனக்கு ஒண்ணு இல்லைங்க, என்ன அடிச்சு போட்டுட்டு கண்ணு மரம் தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணா. மேனேஜர் மலையடி வாரத்தில் இருக்கிற பங்களாவுக்கு தூக்கிட்டு வர சொன்னதா அந்த ஆளுங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்கண்ணா. ஓஹோ, மேனேஜரா? அண்ணா, கண்ணம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா? என் மனைவின்னு தெரியும், அது உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா ஜாக்கிரதை பார்த்து வந்துடும். ஐயோ, அன்னைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. ராணி அகம்பாவம் பிடிச்சவளே, கடைசியா வெற்றி யாருக்கு பாத்தியா? எனக்குத்தான், எனக்குத்தான் வெற்றி. வெறி பிடிச்சவனே, என்னை ஏன் இங்க கொண்டு வந்த? நான் தான் சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறிட்டு உன் கண்ணு கெட்டாத இடத்துக்கு ஓடி போயிட்டேனே, இன்னும் ஏன் என்ன துரத்துக்கிட்டே வர? நான் குடிக்க முடியாத பாறை கொட்டி கவுக்கிறதா என் வேலை. உன்னை எதுக்காக தூக்கிட்டு வர சொன்ன தெரியுமா? அதோ அந்த கடிகாரத்தை, அதுக்குள்ள மணிக்கணக்கு படி வெடிக்கிற குண்டு இருக்குது. டைம் பாம். இப்ப மணி 5:30, சரியா 6 மணிக்கு குண்டு வெடிக்கும். இந்த மாளிகையே தூளாகும். உன் தங்க திருமேனி அங்க அங்கமா துண்டு துண்டா செதறும். நீ அழிய போற, நீ அழிய போற. சாவுன்னு சொன்னதை நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? ஏய் மேனேஜர், என் கணவர் உயிரோட இருக்கும் போதே சாகறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏதோ பாத்தியா, இந்த தாலியோட பெருமை தெரியாம இத ஒரு நாள் நானே கழட்டி எறிய துடிச்சேன். ஆனா இன்னைக்கு இந்த தாலியோட சாகர பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுத்த உனக்கு என் நன்றி. ஆனா ஒரே ஒரு கொலை, என் கணவரோட காலடியில சாகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. கவலைப்படாத, என்ன இருந்தாலும் நான் உன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கின வேலைக்காரன் இல்லையா? உன் ஆசையை நிறைவேற்றாம இருப்பானா? உன் கணவரும் இங்க வரப்போறான். உன் இஷ்டப்படி அவன் காலடியிலேயே விழுந்து சாவும். என்ன அவர் வராரு? வேண்டாம், அவரை காய்ச்சிட்டு வராது. அவ மட்டுமல்ல, நான் கொலகாரன்னு தெரிஞ்ச ஒரே சாட்சி அந்த அழகேசன் இங்க வரப்போறான். இங்க 3 பேருமே க்ளோஸ்.
சாகத்தை பத்தி கவலை இல்லை. என்ன வேணும் நான் கொண்டுடு. ஆனா அவரை ஒண்ணு செஞ்சிடாத. அவரை விட்டுடு விட்டுடு. வா வேறையா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ராணிங்க அழகேசங்க, ராணி ஒப்படைக்க போறியா இல்லையா? அழகேசன் ஒப்படைக்க போறியா இல்லையா? ஓஹோ, ராணியை பூட்டி வச்சிருக்கியா? படிச்சாவியா? அழகேசங்க கடியாரத்துல கூட்டு வச்சிருக்காங்க பாவே. போயிடுங்க அத்தா, சீக்கிரம் போயிடுங்க. ராணி கொடுக்க மாட்டேன். அழகேசனை ஒப்படைச்சாதான் ராணி உனக்கு கிடைப்பா.
தான் பாக்கி இருக்கு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னால நீங்களும் இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்க. கடவுளே, அவருக்கு முன்னாலே என் உயிரை எடுத்துக்க. ராணி, சீக்கிரம் தப்பு. நீங்க முதல்ல போங்க. தெரியுமா இந்த ஆபத்து? சொன்னா கேளுங்க, நீங்க முதல்ல போங்களே. ராணி, என்கிட்ட கொடுத்தே பத்திரங்க. இந்தா, இது உன் சொத்து. இந்தா. சொத்தா? அது எனக்கு முன்னாலேயே கிடைச்சிருச்சு. என்னது? இதுதான் என் சொத்து. எனக்குள்ள ஒரே சொத்து என் கணவன் தான். ராணி, என்ன அமைச்ச வேலையா? ஜெயில கல்யாணத்தை ரகசியமா முடிச்சுக்கிட்டு இங்க வந்து சைலண்டா நிக்கிறீங்க. இப்ப எங்க எல்லார் எதிரிலையும் உங்க கல்யாணம் ஒரு தடவை நடக்கணும். மாலையை மாத்துங்க. இது என்ன வெக்கம்? தேன் மொழியை கட்டிக்கிட்டே நான் வெக்கப்படா வந்து நிக்கிறேன். மாலையை மாத்துங்க.